இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 ஜட்சன் வாலிப பருவத்தின் வசந்தங்களை எல்லாம் அனுபவிக்க துடிக்கும் ஓர் இளம் வாலிபன். தன்னுடைய 16 வயதில் பிரவுன்ஸ் என்னும் பிரபலமான பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 4 வருடங்களில் முடிக்க வேண்டிய பட்டப்படிப்பை 3 வருடங்களில் திறமையுடன் முடித்துக் கொண்டவன். பல்கலைக்கழக நாட்களில் அவனைப் போலவே படிப்பிலும் நாடகத்திலும் நகைச்சுவையிலும் ஆர்வமுள்ள ஒருவன் அவனுக்கு நண்பனானான். மதம் சார்ந்த காரியங்களை கேலிக்கூத்தாக கருதிய தெய்வ நம்பிக்கையற்ற அந்த நாத்திக நண்பனின் செல்வாக்கினால் ஜட்சனும் மதம் சார்ந்த காரியங்களை மூட நம்பிக்கையாக கருதி தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்று எல்லோரிடமும் வாதிட தொடங்கினான். பட்டப்படிப்பு முடிந்ததும் தனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆசைகளை அனுபவிக்க துடித்தான். சிறகு முளைத்த பறவை போல புது உலகை காணவும் தன்னை ஒரு நாடக ஆசிரியனாக மாற்றிக்கொள்ளவும் மனக்கோட்டைகள் பல கட்டினான். 21வது வயதில் புதிய உலகை காண எண்ணி மனதில் பல கனவுகளை சுமந்தவனாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை நோக்கி பயணமானான். ஆரம்பத்தில் அங்கே நாடக கம்பெனி ஒன்றில் சேர்ந்து பணியாற்றினான். ஆனால் அங்கு அவன் எதிர்பார்த்த திருப்தியும் சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் பிரயாணம் செய்கையில் ஒரு நாள் விடுதியொன்றில் இரவு தங்க நேர்ந்தது. அந்த விடுதியில் அவன் கழித்த அந்த இரவு அவன் வாழ்விலேயே அவன் சந்தித்த அத்தனை இரவுகளிலும் மிக பயங்கரமானதும் அவனது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் இரவாகவும் இருக்கும் என்று அவன் கற்பனையில் கூட சிந்தித்து பார்த்திருக்கவில்லை. அவன் தங்கியிருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஒரு மனிதர் வேதனையில் முனகி கொண்டிருப்பதும் பயத்தோடு அலறிக் கொண்டிருப்பதும் அவன் காதுகளில் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஜட்சனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. மரண பயம் அவன் உள்ளத்தை கவ்விக்கொள்ள ஆரம்பித்தது. அவனது எண்ணங்கள் மரணத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. மரணம் மரணம் மரணம். இந்த மரணத்தை குறித்து என் தந்தை அடிக்கடி என்னிடம் கூறுவாரே, நான் மரித்த பின்பு எனக்கு என்ன நடக்கும்? ஓ, என்ன பயங்கர நினைவுகள்! எதுவாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனெனில் என்னுடைய நண்பன் இந்த பயங்கரமான அனுபவத்துக்கும் ஒரு நல்ல ஞானமான பதிலை நிச்சயமாக வைத்திருப்பான் என்றவாறு தன் மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றான். ஆனாலும் அந்த பயங்கரமான இரவு மரணத்தை பற்றிய பயத்தை அவன் மனதில் இன்னும் அதிகமாய் பதிய செய்தது, அவனை பதறச் செய்தது. அந்த பயங்கர இரவை பயத்தோடு கழித்த ஜட்சன் மறுநாள் காலையில் அந்த விடுதி காப்பாளரிடம் கடந்த இரவு தன்னுடைய அடுத்த அறையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அம்மனிதனை குறித்து விசாரித்த போது அந்த வாலிபன் இறந்து விட்டான் என அந்த விடுதி காப்பாளர் பதிலளித்தார். என்ன, இறந்து போனது ஒரு வாலிபனா என ஜட்சன் ஆச்சரியத்தோடு கேட்க, விடுதி காப்பாளர் தொடர்ந்து கூறிய காரியம் ஜட்சனை மேலும் அதிக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கிட்டத்தட்ட உங்கள் வயதை ஒத்த அந்த வாலிபன் பிரவுன்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று அண்மையில் தான் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்தானாம் என விடுதி காப்பாளர் சொல்லி முடிப்பதற்குள் ஜட்சன் குறுக்கிட்டு, என்ன, பிரவுன்ஸ் பல்கலைக்கழகமா? அவன் பெயர் என்ன என கேட்க, சற்று பொறுங்கள், பார்த்து சொல்லுகிறேன் என்று அவர் அவனது பெயரை சொன்னதும் உலகமே ஒரு கணம் இருண்டு விட்டது போல ஜட்சன் அதிர்ச்சியுற்றான். இறந்து போன அந்த வாலிபன் வேறு யாரும் அல்ல, அவனோடு ஒன்றாக கல்வி பயின்ற அவனது கல்லூரி நண்பனே. இறைவன் இல்லை என்று இடித்துரைத்த அவன் இப்போது இறந்து போனான். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் எவரிடத்தில் பதில் உண்டு என்று ஜட்சன் நம்பினானோ அந்த நண்பனே மறைந்து விட்டான். ஒரு காலம் மீள முடியாத இடத்திற்கே போய்விட்டான். உண்மையில் தன் நண்பன் மரணத்திற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை என்பதை ஜட்சன் நன்கு அறிந்திருந்தான். இப்போது ஜட்சனின் மனதில் மரண பயம் கவ்விக்கொள்ள அவன் மெய் தெய்வத்தை தேடத் தொடங்கினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் மரணத்தின் பின் அவர் தரும் நித்திய வாழ்வு பற்றியும் அறிந்து கொண்ட அவன் அந்த தெய்வத்தை அனுபவ ரீதியாக அறிந்து தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டான்.
அவன் வாழ்வின் கேள்விகளுக்கு விடை கிடைத்து பயம் நீங்கியவனாக தைரியம் கொண்டான். இனியும் மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்று அவன் கலங்க அவசியம் இருக்கவில்லை. தன் வாழ்வில் தான் செய்த அனைத்து பாவங்களின் தண்டனையையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டதால் இனி அவன் திரும்பவும் தன் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க அவசியமில்லை என்றும், மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனுக்கு மரணத்தின் பின்பாக ஒரு சந்தோஷமான வாழ்வு உண்டு என்றும் அறிந்தவனாக தான் அனுபவித்த அந்த கிறிஸ்துவை மற்றவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு பர்மா தேசத்திற்கு போய் அங்கிருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றியும் அவர் தரும் நம்பிக்கை புது வாழ்வு பற்றியும் அறிவித்தான். அப்படி அறிவித்ததினால் சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளானான். ஆனாலும் மக்கள் மரணத்திற்கு பின்பு நரகம் என்று சொல்லப்படுகிற கொடிய வேதனையுள்ள இடத்திற்கு போய்விடக் கூடாது. இயேசு கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பையும் புது வாழ்வையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். மரணத்தின் பின்பு கிறிஸ்துவோடு பரலோகம் என்னும் இடத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக ஜட்சன் தன்னையே அர்ப்பணித்திருந்தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜட்சனை போல பாவத்தில் இருக்கும் மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து அப்பா கிறிஸ்து தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.